மதுரையைச் சேர்ந்த 2 விமர்சனங்களுக்கு இன்றைய அரசாங்கம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எல்லாரும் என்னோடு சக மாகாணத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த மாநிலத்தில் முதல்வர் அதற்கான கடைசி வைத்திருக்கிற வழியிலும் இது கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வேண்டியிருக்கிறேன். முதல்வர்களே, கடந்த ஜனவரி 1ஆம் தேதி கடுமையான நோய்கள் காரணம் தாக்கப்பட்டு கட்டக்கடத்து வைத்தியசாலையில் பரிசோதனை அந்த வேளையில் எங்களுடைய மாகாண சபையில் மாநிலத்தில் பலர் என்னை கல்விக்கு ஆதரவாக அதை கொண்டு எங்களுடைய ஆணையாளர் சமூக விழாக்கள் சீராக எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பத்திலே முதல் கருத்திலே அசூழலான கட்சி 4 பேர் பேசியிருக்கிறார். 4 வார்த்தைகளை அவர்களை பற்றி பேச வேண்டும். அசூழலானுடைய அரசியல் வார்த்தை என்பதை அவருடைய கல்வி சர்வத்திலே மாற்றிக்கொள்ளும். தமிழர் கட்சியிலே பிஜி பொன்னமராவதி அவர்கள் தலைமையில் இருந்த கேள்வி செல்வன் அனைவரும் டாக்டர் நாகராஜன் கருத்து முதல்வர் பற்றி அந்த கட்சி இருக்கிறது. மறைவு தமிழ் அமைச்சராக அதை ஆதரித்தார் அவர்கள் வெளியில் வந்து 1949 தமிழ் கட்சி எல்லோரு கட்சி ஆரம்பித்தார்கள். இன்னும் எனக்கு முன்பு இவரை உறுப்பினர் தளர்த்திய கிடைக்கும் விஜய் சிவநாயகனுடைய அரசியல் கோட்பாடுகளால் நீக்கப்பட்டிருந்தார். அவரால் சமஸ்தி கட்சி என்பதை வடக்கு கிழக்கு இணைந்திருந்த தமிழுடைய தன்னாட்சி கட்டமைப்பை அரசியல் கோட்பாட்டை கொண்ட கட்சியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அசோக் மௌலானா அவர்கள் விடுதலைக்கான ஒரு உணர்வு, ஒரு கொள்கை கோட்பாடு அவர் குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி தமிழர் தாயகத்திலே தன்னாட்சி சட்டத்தை கொண்டிருந்த தமிழ் கட்சியிலே அவர்கள் உதாரணத்தில் தமிழ் தேசிய விளம்பரத்திலே முஸ்லிம்களுக்கு என்பதனை மௌலானாக்கள் சில சந்தர்ப்பங்களிலே தமிழ் கட்சிகளிலே 1960களில் மருந்தை கிராமம் அரசியல் தொகுதிகள் நிறுவப்படுகிறது. மத்திய தொகுதியில் ஒரு அங்கமாக வரலாறு அன்றைய காலகட்டங்களிலே மத்திய தொகுதிகளுக்கு தீர்மானிக்கின்ற ஒரு கிராமமாக பத்திரிகை போட்டிக்கிற வேட்பாளரை வெற்றிபடுத்தி தீர்மானிக்கின்ற ஒரு கிராமமாக மருந்துடன் வந்தது என்பது அதற்கு காரணம் அசோக் மௌலானா அவர்கள் மருந்துரை மருந்து துணை என்பதை தேசிய ரீதியில் அடையாளப்படுத்திய பெருமை அசோக் மௌலானா அவர்களை காரணம். மரணமை என்றால் அசோக் மௌலானா, அசோக் மௌலானா என்றால் மரணமை அந்த பின்னி குறைந்திருக்கின்ற அந்த வரலாறு ஆரம்ப அந்த வரலாற்றை
வரலாறு அங்கே தருவான அவர்கள் தமிழக கட்சிக்கு செய்த சேவை வருவதற்கு முன்னமாக தமிழக கட்சி அவருக்கு செனட் சென்ற பறவை அங்கேயும் மகிழ்ச்சி பார்த்தது அழகு பார்த்தது என்று சொன்னார். அவர்களிலே கருணை கொள்கிறவர் மரணம் செய்யப்பட்ட போது சௌதாரம் கொடுத்தார். இது சொல்றது 212 வாக்குகளாக ஆபத்து அணிகளிலே தர்க்கத்தை நாட்காவது அரசாங்கத்தோடு எங்கே செல்வராயும் ஒரு தன்மை அதன் காரணமாக திருச்செல்வம் அவர்களை உள்ளூராட்சி அமைச்சராக அந்த அரசாங்கத்திற்கு நியமித்தார். உள்ளூராட்சி அமைச்சராக அவர் வந்து அவரை பொறுத்து மாவட்ட அபிவிருத்தி சபை முறையை கொண்டு வர வேண்டும் என்பதால் அந்த சக்தி செல்வாக்கு சொந்தமாக அதற்காக அவர்கள் திருச்செல்வத்தை அமைச்சராக அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு போது சக்தியுடைய வரி மசாலாவை அபிஷேகம் என்ற கூட்டத்தை எஸ்எல்எஸ்ஐ நாடுகளாக அதனால் நல்ல அது மௌலான 65 போட்டியிட்டு 419 வாக்குகளாக பின்பு 67 சத்ராவை தெரிவிக்கப்படுகிற சிறப்பிடம் ராஜேஸ்வரம் அமைச்சர்கள் அவர் காலமாக அந்த மௌலானாவை அவருக்கு நியமிக்கிறார். அவருக்கு அவரை தொடர்ந்து கடந்த வைப்பது அவளான ராஜ்யமாக 1200 வாக்குகள் தெரிவித்து வருகிறார். அவளான இன்று அவர்களுக்கும் 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 உடன்பாடுகளாக செல்வநாயகம் அவர்களை அங்கே தன்னுடைய செல்வங்களை அவர்கள் செல்வநாயகம் அவர்களை அவர்கள் ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைகளுடன் அவரைக்கும் சொல்வார். என்னுடைய அரசியல் என்பதை தளர்த்து நான் அரசியல் பார்த்து சிந்துமலானவர்கள் தொடர்ச்சியாக 7 வருஷங்கள் எங்கேயாவது மீட்டிங்களோட ஆரம்பித்தால் அந்த இப்படி ஒரு மாநாடு எப்படி கொண்டு வராங்க முஸ்லீம் மாநாடு அதாவது 77 ஐக்கியத்திற்கான ஒரு கடுமாக அமைந்ததை இயற்கை சமைப்பு போன்ற பெரும் தலைவர்கள் மாநாடு அதற்காக அகிலேயத்திற்கு கடுமாக இந்தியை போன்றவை அதிக சொல்வார் பெயர்ந்தால் அறிவோடு இருந்தால் அப்படி நன்மை ஆனால் மௌலானாவுடைய அரசியல் என்பது எப்போதும் ஒரு விடுதலை சார்ந்த ஒரு அரசியல் போக்காக இருந்திருக்கிறது என்பதால் மௌலானாவுக்கு ஆனால் எந்த கட்சிகள் இல்லாதோ அந்த கட்சிகள் கௌரவப்படுத்திருக்கின்றன என்பது தமிழக கட்சி இருந்த போது அதற்கு செனட்டர் பதவிக்கு தமிழக கட்சி வைக்கப்பட்டுள்ளது. 1988 ஆண்டு நடந்த வழக்குகளுக்கு இந்த மாகாண சபையில் போட்டியிடவில்லை. எல்லாரும் கூட ஒரு சிங்களருடைய இடத்தை அவர்கள் கொடுத்து அரசியல் கட்சிகளை கௌரவப்படுத்தி
தோன்றல் அதற்கு மேலே அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தார் அந்த ஸ்தானத்தில் அவர் கௌரவம் அதுக்கு மேலாக சொல்வது கொண்டு மரபையும் சுற்றி கொண்டதும் தங்களுடைய மதத்துடைய பாராளுமன்ற மாநாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த அளவுக்கு அவர் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்ட எல்லா இடங்களிலும் தைரியமாக பேசினார்கள். தமிழ் மக்களோடு சேர்ந்து போராடினார். தமிழ் மக்களோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்காக போராடினார் என்று அறிவிக்க வேண்டும். அவர் சொன்னார், வடக்கு பிரச்சனை இல்ல, தமிழ் தேசிய நிலப்பரப்பில் முஸ்லிம்களுக்கு தேசியம் இருக்கிறது என்பதை தைரியமாக 59ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை நடந்த மாநாட்டிலே என்று சொன்னார். அந்த தீர்மானமாக செய்வதற்கு மட்டக்களப்பு அதாவது அம்பாறை மாவட்டம் நிர்ணயிப்பார்கள். குமுக்கன் ஆவலை வெளிக்கண்டவரை இருந்த அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே சொன்னார், மட்டக்களப்புக்கு தெற்கே முஸ்லிம்களுக்கு வித்தியாச பிரதேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மௌலானா கொண்டு வந்த பிரிவினை தன்னை திருவண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 5 மாதமாக நிர்வகிக்கப்பட்டது இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மௌலானா என்பது மஷூர் மௌலானா மருதமுனைக்கு மட்டும் சொல்லுகிறவர் அல்ல, ஆனால் மருதமுனைக்கு தந்தை, மருதமுனைக்கு அரசியல் முகத்தை தந்தை தந்தவர். அவருடைய அரசியல் வார்த்தையே மருதமுனையின் அரசியல் வார்த்தையாக ஆரம்பித்திருக்கிறது. உங்களிடத்திலே உயர்ந்த கௌரவத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையின் ஊடாக இங்கு நிறைவேற்றப்படுகின்ற அல்லாஹ் தீர்மானத்தை அவருடைய குடும்பத்தாருக்கு சார்பாக அளித்து